வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம திருமலையில் திருமலை வந்து 6 places டூர் பார்த்துருப்போம். ஸோ பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோ பார்த்துருங்க. அண்ட் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 places டூர்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சேம் அதே கேப்லேயே வந்து நம்ம திருமலையிலேருந்து கீழே இறங்க போகிறோம். இறங்கி நம்ம டைரெக்டாக காளஹஸ்தி போக போகிறோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம பாபா விநாசம் வந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக காளஹஸ்தி கிடையாது, நம்ம நெக்ஸ்ட் வந்து இங்கே இஸ்கான் டெம்பிள் போக போகிறோம். திருப்பதியில் இருக்கிற இஸ்கான் டெம்பிள். ஸோ இப்போ ஃபுல்லாக ஹில்ஸ் ஃபுல்லாக இறங்க போகிறோம். ஸோ அந்த வீடியோஸ் அப்படியே கொஞ்சம் பிட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த 6 days பிளேஸ்லாம் முடிச்சுட்டு திருப்பதி போயிட்டுருக்கோம். திருப்பதி பார்த்தீங்கன்னா இது நார்மல் பஸ் ரூட்லேயே போகாமல் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பைபாஸ் ரோடு அம்மா மேலே இருந்து, அதாவது திருப்பதி மெயின் திருமலா இருக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் ஏரியா, அந்த ஏரியா டச் பண்ணாமல் போகிற ஏரியா. ஸோ அந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம நேற்று வந்து ட்ராப் பண்ணோம் பார்த்தீங்களா, அது இந்த ஏரியா தான், சிஆர்ஓ பார்க்கிங் அந்த ஏரியா அது. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஹில் வந்து இறங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஏறுற ஹில் வந்து வேறு, இறங்குற ஹில் ரோடு வேறு. ஏறுற ஹில் ரோடு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக செம்ம ஸ்டீப்பாக இருக்கும், நல்லா வியூ கிடைக்கும். இறங்குற ஹில் ரோடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வியூ இருக்கும். ஸோ போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் கவர் பண்ணுறேன். இது திருமலாவோட டோல்கேட்டு. ஸோ இப்போ வந்து திருப்பதி ஹில் திருப்பதிக்கு திருமலாலேருந்து இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்டு கீழேருந்து மேலே அலிபிரி பார்த்து நாம் நடந்து வருவோம். ஸோ இதுதான் வந்து மேலே நடந்து வரப்போ இந்த வழியாக தான் ஃபைனலாக நம்ம எண்ட் ஆகும். அண்ட் உங்களுக்கு அங்கே ஒரு 10th எடுத்து பார்த்தீங்களா ஆர்ச்சு, அதுதான் வந்து ஃபைனலாக அலிபிரி ஏரியா முடிகிற இடம். ஸோ இங்கே தான் ஃபைனலாக வந்து முடிப்பாங்க எல்லோரும். அண்ட் அலிபிரி வழியும் வந்து இப்போ நம்ம இறங்குற வழியும் கொஞ்சம் கூட நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுவோம், ஒரு ஒன்றாவே ட்ராவல் ஆகும். இதுதான் நம்ம ஃபுல் ஹில்லு. ஸோ பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே ஒரு கூடார மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த வழியாக தான் இப்போ நம்ம போவோம். இந்த ரூட்டில் ஏகப்பட்ட ஹேர் பின்ஸ் வரும், பட் எதுவும் ஏற வேண்டிய தேவையில்லை, ஃபுல்லாக இறங்குற ஹேர் பின் தான். ஏறுறப்ப இந்த கோபுரத்துலலாம் முட்டி போட்டு ஏறுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே ஏறாங்க பார்த்தீங்களா, ரோட்வேஸ்லேயும் சேர்ந்து இங்கே ஜாயிண்ட் ஆகும். ஃபுல்லாக ஹில்ஸில் தான் இந்த அலிபிரி ரோட் ஸ்டார்ட் ஆகும், இடையில ரோட் ஸ்டார்ட் ஆகும். பின்னாடி ஒரு கோபுரம் இருந்து பார்த்தீங்களா, பஸ்ஸு தான் தெரியுது. ஸோ அலிபிரி வந்து இந்த மாதிரி இடையில நிறைய இடத்துல கனெக்ட் ஆகும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. ரொம்ப கும்பலாக நடந்து வருவாங்க. நமக்கும் ஆக்சுவலி இங்கே நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். அண்டு நிறைய தடவை போயிருக்கோம், பட் வீடியோ இது வரைக்கும் எடுத்ததில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வெரி சூன் வந்து அலிபிரி ஃபுல் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அண்ட் இங்கே அலிபிரி நடக்க ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் ஈவினிங் மாதிரி என்ன நீங்கள் நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி காலையில் ஏறது ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வெயிலும் இருக்காது, நல்லாயிருக்கும். இங்கே ஒரு படிக்கட்டு எது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து அலிபிரி கனெக்ட் ஆகிற இடம் ரோடு கூட. அண்ட் இதோட இதுக்கப்புறம் அலிபிரி ரோடில் கனெக்ட் ஆகாது. இந்த ரோட்டில் வந்து இந்த மொத்த ஹில்லும் ஃபுல்லாக சூப்பராக கவர் ஆகுது. ஆனால் கேமராவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு விசிபிளாக வியூவாக இருக்குன்னு தெரியல, பட் வேறு உள்ள சூப்பரான வியூ இருக்குது இங்கே. ஃபைனலி நம்ம திருமலா டோல் கீழே வந்து இறங்கியாச்சு. ஸோ உங்களுக்கு அந்த கருடன் தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. இந்த பக்கம் தான் நம்ம மேலே ஏறணும். இப்போ இந்த பக்கம் இறங்கியாச்சு. இப்போ நம்ம கபில் தீர்த்து போக போகிறோம், கபில தீர்த்தம். ஃபைனலி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 35 to 40 minutes வந்து கீழே இறங்கியாச்சு. இது கீழே வந்து இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ் கிட்டே இருக்கிற பஸ் ஸ்டாப் கிட்டே நம்ம இருக்கோம். இங்கேருந்து உங்களுக்கு நம்ம கபில தீர்த்தம் போக போகிறோம். பார்த்திங்கன்னா எல்லாம் சுற்றின டயரில் சூப்பராக தூங்கிட்டு இருக்காங்க அப்படியே. ஓகேங்க, நெக்ஸ்ட் நான் எங்கே ப்ரொசீட் பண்ணுறோன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கபிலா தீர்த்தம் கபிலேஸ்வரா டெம்பிள் வந்திருக்கோம். இது வந்து ஹில்ஸ் இறங்குனதுமே கீழே இருக்குது. ஸோ அதுதான் கபிலேஸ்வரா டெம்பிள். உங்களுக்கு பின்னாடி ஒரு ஆர்ச் தெரியுதா, ஸோ அதுதான் என்ட்ரன்ஸ். அப்படியே உள்ளே போயிட்டு இங்கே என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு அப்படியே பார்ப்போம். ஸோ இதுதான் கபிலா தீர்த்தம் கபிலேஸ்வரா சுவாமி என்ட்ரி. அந்த பின்னாடி ஒரு ஹில்ஸ் தெரியுது பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு லைன்லாம் இருக்குல்ல, இந்த கரெக்டாக இங்கே இந்த இடத்துலலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்த பஸ் ரூட் இறங்குறப்போ. ஸோ இது அங்கே ஃபுல்லாகவே பஸ் ரூட்டு, அதுக்கு கீழே இருக்கிற டெம்பிள் இது.
இங்கேயும் பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிற கவுண்டர்லாம் எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன திருப்பதி மாதிரி இங்கே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம கீழே இறங்குற வழி. இங்கே வந்து அந்த நான் சொன்ன மாதிரி மொட்டை அடிக்கிற கவுண்டர்லாம் இருக்குது. முன்னாடி ஆஞ்சநேயா டெம்பிள், பின்னாடி ஒரு டெம்பிள். பட் மொபைல் எங்கேயும் அலோடு கிடையாது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்புறமேல் அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இங்கே ஆஞ்சநேயா டெம்பிள் இது முடிஞ்சு. ஸோ பின்னாடி பிஹைண்டில் பார்த்தீங்கன்னா கபிலேஸ்வர் இருக்கார். ஆனால் இங்கே கபில தீர்த்தன்ற ஒரு சின்ன வாட்டர் ஃபால் இருக்காமா. தண்ணி வரது டவுட் தான், ஜஸ்ட் போய் பாருங்க நாங்கள். ஸோ அப்படியே பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா பின்னாடி கபிலேஸ்வர் ஆலயம் அண்ட் ஃபுல்லாக இங்கே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த கார்டன். அண்ட் இங்கே கபிலேஸ்வர் கார்டனும் பெருசாக இருக்குது. பட் நமக்கு அதுக்கு டைம் இல்லை, உள்ளே போனால் மணிக்கணக்காயிரும். ஸோ இதுதான் கபிலேஸ்வர் ஆலயம் டெம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா கபிலா தீர்த்தம் இருக்குது. லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி வாரி குஹா கபில தீர்த்தம். மலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த திருப்பதி திருமலை இருக்குல்ல, அந்த மலைக்கு கீழே ஒரு பெரிய ஒரு தெப்பக்குளம் நல்லா இருக்கு. குளிக்கிறவங்களும் குளிக்கிறாங்க. அப்படியே வேற எங்கேயும் இருக்கு, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக கபிலேஸ்வர சுவாமி தர்ஷன் முடிஞ்சு. உள்ள எங்கேயுமே மொபைல் அலௌடு இல்லை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்தம் சொன்ன பார்த்தீங்கன்னா கபிலேஸ்வரர் இப்போ வந்து காஞ்சிருக்குது. பட் மழை வந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ தான் அந்த மாதிரி கொட்டுமாம்மா. நான் ஏதாச்சும் கிளிப்பிங்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை மிஸ் பண்ணுறோம். அதெல்லாம் வந்தால் இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஓகேங்க, இப்போ அப்படியே வெளியே நம்ம போகலாம். கபிலேஸ்வர் டெம்பிள் அண்ட் கபிலேஸ்வர் தீர்த்தம் பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கேபுக்கு மூவ் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து ஹரே கிருஷ்ணா இஸ்கான் டெம்பிள் நீங்கள் ஒன்று நல்லா இருக்கோமாம்மா. ஸோ நானும் கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன், சூப்பராக கிராண்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே அங்கேயே மூவ் ஆகலாம். ஸோ நம்ம பிஹைண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி ஹில் ஃபுல்லாக இருக்குது. இதில் தான் நம்ம இறங்கணும். அண்டு மேலே இருக்கிற வரைக்கும் பட்டப்பகலை வெயில் தரல சூப்பராக இருந்துச்சு. கீழே இறங்கினது வந்து கரெக்டாக 1 மணி ஆகுது. வெயில் வந்து மண்டையை பிறகுது, செம்ம ஹீட்டாக இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே மூவ் ஆகிறோம், இஸ்கான் டெம்பிள் அங்கே மூவ் ஆகிட்டு இருக்கோம். அப்படியே கேப் ஏறிட்டு இஸ்கான் டெம்பிள் போயிட்டு அங்கேயும் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இஸ்கான் டெம்பிள் நம்ம இப்போ ரீச் ஆகிட்டோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நியர்பையாக தான் இருக்குது. இப்போ கபிலா தீர்த்தம் பார்த்தோம்ல, அங்கேருந்தும் சரி ஒரு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனும் நியர்பையாக தான் இருக்குது. இப்போ நாம் பார்த்தீங்கன்னா இஸ்கான் டெம்பிள் வந்திருக்கோம். ஸோ பேக் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இஸ்கான் டெம்பிள் திருப்பதியில் இருக்குது. நல்லா செம்ம கிராண்டாக தான் இருக்குது. ஸோ உள்ளே போய் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அந்த என்ட்ரன்ஸ்லேயும் சூப்பராக ஒரு சின்ன ஒரு தெப்பக்குளம். ஸோ இதான் டெம்பிள் ஃபுல்லாக. ஸோ இதான் டெம்பிளோட ஃப்ரண்ட் வியூ, இஸ்கான் திருப்பதியோடது. இந்த மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ அப்படியே உள்ளே போய் என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் வெளியே லெஃப்ட் சைட்லேயே பெரிய ரெஸ்டாரண்ட்டும் ஒன்று இருக்குது. நல்லா சிட்டி சென்டரில் இருக்குங்க. நீங்கள் திருப்பதி ஜங்ஷனில் இருந்தீங்கன்னா அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஆட்டோவில் 50 rupees அந்த மாதிரி தான் வரும். அண்ட் உள்ள என்ட்ரானதுமே பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்டாக ஒரு ஆர்ச் வெல்கம் பண்ணுது. ஃபுல்லாக திருப்பதியாக ஸ்டாச்சுவெலாம் வச்சு சூப்பராக இருக்குது டெம்பிள். டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கேயும் செதுக்கி டிசைனாக வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன், கீழே மேலே எல்லா பக்கமும் ரொம்ப டிசைனாக இருக்குது. ஸோ யூஸ்வலாகவே இஸ்கான் வந்து எல்லா ஏரியாலையும் நல்லா தான் இருக்கும். இங்கேயும் கொஞ்சம் ஓவர் கிராண்டாகவே இருக்குது. ஸோ இதுதான் ஃபுல் டெம்பிள். ஆக்சுவலாக உள்ள இன்டீரியர் போயிட்டு வந்தாச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. பட் எங்கேயுமே ஃபோனை எங்கேயும் எடுக்க அலோவ் பண்ணல. ஜஸ்ட் என்ட்ரன்ஸில் மட்டும்தான் இங்கே ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணுறாங்க. நான் ஜஸ்ட் ஒரு கிளிப் மட்டும் எடுத்திருக்கேன், அதில் இடையில ஆட் பண்ணுறேன். நீங்கள் திருப்பதி வந்தால் மறக்காமல் இங்கே போயிட்டு வாங்க. ஜஸ்ட் நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் நியர்பையில் தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் இஸ்கான் சைட் வியூ. ஸோ நீங்கள் சாமி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கீழே உடனே அன்னப்பிரசாதம் தராங்க. கீழே வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு எதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபுல்லாக அன்னப்பிரசாதம் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்நாக்ஸும் நிறைய இருக்குது. ஸோ வேண்ட எது வேணால் வாங்கிக்கலாம். நாம் ஸ்நாக்ஸ் அன்னப்பிரசாதம் வாங்கிட்டு போகலாம். ஸோ இங்கே ஒரு அன்னப்பிரசாதம் சாம்பார் ரைஸ் கொடுத்தாங்க. ஸோ நல்லாவே இருக்குது. சாப்பிட்டு அப்படியே வெளியே நம்ம கிளம்பலாம். அன்னப்பிரசாதம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா வாங்கி ஒரு அளவுக்கு சாப்பிட்டாச்சு. என்ன கீழே வந்ததுலேருந்து இங்கே தண்ணி தான் எங்கேயுமே இல்லை. மேலே திருமலையில் இருக்க வரைக்கும் ஃபுல்லாக எல்லா பக்கமும் தண்ணியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கீழே தண்ணி எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதாங்க. இப்போது
சாப்பிட்டாச்சு. இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே கேப் கிளம்புனோன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீனிவாச மங்காபுரம்னு இன்னொரு கோயில், அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். இடையில நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஏதாச்சும். ஸோ ஃபைனலி வந்து நம்ம இஸ்கான் டெம்பிள் திருப்பதியிலேருந்து பார்த்தாச்சு. நல்லாவே இருக்குங்க. ஸோ சூப்பராக இருக்குது. பிரசாதம்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. வாஷ்ரூம் தான் எல்லாமே நீட்டாக இருக்குது. டெம்பிளும் சூப்பராகவே இருக்குது. சிட்டி சென்டரில் இருக்குது. பட் உள்ள மொபைல் ஃபோட்டோஸ்லாம் எந்த அலௌடும் கிடையாது. ஸோ நீங்கள் திருப்பதிக்கெல்லாம் வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கேயும் வாங்க. சூப்பராக இருக்குது. ஒர்த்தி வாட்சிங். ஸோ இப்போ அப்படியே நம்ம கேபுக்கு மூவ் ஆகலாம். ஸோ இதுதான் ஃபுல் டெம்பிள் வியூங்க. இஸ்கான் பார்த்துட்டு நம்ம கேப் ஏரியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டுவர்ஸ் நம்ம சீனிவாச மங்காபுரம் போகிறோம். அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வரும் நம்ம திருப்பதி ஜங்ஷன்லேருந்து. பட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஜங்ஷன்லேருந்து. ஸோ பஸ் ஸ்டாப்லேருந்து இருக்குது. ஸோ பப்ளிக் பஸ்ஸில் போகணுன்னு நினைக்கிறவங்களும் போகலாம். நான் அப்படியே போகிற வழியில் ஏதாச்சும் இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன். இல்லாட்டி அங்கே டெம்பிளில் போய் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச மங்காபுரம். ஸோ அங்கே வந்திருக்கோம் இப்போது. ஸ்ரீனிவாச மங்காபுரம் அப்படிங்கிற ஒரு டெம்பிள். இது வந்து திருப்பதிக்கு தேவஸ்தான கீழே வர டெம்பிள். நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வந்திருக்கோம். டெம்பிளில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி க்ரௌட்லாம் எதுவும் இருக்காது. ஃப்ரீயாக தான் இருக்கும். அண்ட் இங்கே ஃபுல்லாக சாமிலாம் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக மேலே இருக்க திருப்பதி மாதிரியே நல்லா வச்சுருப்பாங்க. ஸோ மேலே ஏதாச்சும் பார்க்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இங்கே வந்துடுங்க. இங்கே சூப்பராக இருக்கும். அப்படியே உள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம். இது ஒரு சூப்பரான டெம்பிள். உள்ளே வந்து மொபைல் எதுவும் அலோடு கிடையாது. பட் இங்கே நீங்கள் சூப்பராக சாமி பார்க்கலாம். ஸோ இங்கே திருப்பதி வந்தீங்கன்னா இங்கேயும் மறக்காம இருக்கா வந்து பாருங்கள். செம்மையாக இருக்கும். அதனால் யாராச்சும் நீங்கள் சாமியை பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக இங்கே வந்து பார்க்கலாம். செம்ம சூப்பராக அவ்வளோ பியூட்டியாக இருப்பாங்க. ஸோ மறக்காம இருக்கா வந்து பாருங்கள். ஸோ பின்னாடி இருக்கிற இதாக டெம்பிள் பழைய காலத்து டெம்பிள் சூப்பராக இருக்கும். அண்ட் க்ரௌடெல்லாம் இருக்காதுங்க. நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஸ்ரீனிவாச மங்காபுரம் பார்த்துட்டு வந்தாச்சு. இது ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு டெம்பிள் திருப்பதியில். இதுவும் வந்து திருப்பதி டிடிடி கீழே வர டெம்பிள் தான். ஸோ இங்கே வந்தால் மறக்காம மிஸ் பண்ணாமல் வாங்க. அண்ட் இப்போ நம்ம இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இடத்துக்கு எங்கேயோ ஒரு அன்னதானம் போகிற கோயில் இருக்காமா, அங்கே போய் நம்ம லஞ்ச் எடுக்க போகிறோம். அப்படி இல்லாட்டி அங்கேருந்து நேராக மங்காபுரம் போக போகிறோம். ஸோ ஓகேங்க, இப்போ அப்படியே கேபுக்கு போயிட்டு என்ன எதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்ரீனிவாச மங்காபுரம் பார்த்தாச்சு. இப்போ அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே டிபார்ட் ஆகி நெக்ஸ்ட் எங்கேன்னு அப்படியே போக பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரம் வந்து பக்கத்தில் முக்கோட்டின்னு ஒரு டெம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு இங்கே சூப்பராக இருக்கும். இங்கே இருக்க அன்னதானம் சூப்பராக இருக்கும்னு சொல்லி டிரைவர் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ உள்ளே போயிட்டு லஞ்ச் எப்படி இருக்கு என்ன எதுன்னு பார்க்கலாம். டெம்பிள் பார்த்தீங்கன்னா அகஸ்தீஸ்வர சுவாமி வாரி தேவஸ்தானம்னு இருக்குது. ஒரு சின்ன டெம்பிள் தான். பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குது என்ன இது லஞ்செல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா அகஸ்தீஸ்வர சுவாமி டெம்பிள். அண்டு இங்கே போஜனாலயா. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இது பெரிய ஒரு போஜனாலயம், பெரிய ஒரு சாப்பாடு சென்டர். ஆக்சுவலாக ஃப்ரீயாக அது காஸ்ட்டாக எதுவும் தெரியாது. ஸோ நான் பார்த்துட்டு சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கு என்ன இது எல்லாமே. ஸோ இதான் வந்து மீல்ஸு சாம்பார் கூட்டு ஒரு பொரியல். ஓவரால் நல்லா தாங்க இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து சூப்பராக இருந்துச்சு, முடிஞ்சு. ஸோ இங்கே வந்து பஃபே சிஸ்டமில் ரைஸு, சாம்பார், அதுக்கப்புறம் ரசம், மோர், கர்ட் ரைஸு, கூட்டு பொரியல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஏரியா பார்த்தீங்கன்னா முக்கொட்டி அப்படின்ற ஒரு ஏரியா. இது இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரம் சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு நியர்பையாக இருக்குது. ஸோ ஓவரால் லஞ்ச் வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டெம்பிள் அப்படியே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அலமேலு மங்காபுரம் மூவ் ஆகலாம். ஸோ இங்கே முக்கோட்டின்ற இடத்துல அன்னதானம் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அகஸ்தீஸ்வரர் கோவில் சின்ன டெம்பிள் இருக்குது. ஸோ பட் அழகாகவே இருக்குது, நல்லாவே. க்ரௌடு பெருசாக இல்லை, பட் நல்லா அழகாக இருக்குது. இப்போ அப்படியே நம்ம கேபுக்கு மூவ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வேறு எங்கே போகலான்றது பார்க்கலாம். ஸோ கோயிலும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. வெளியே உள்ள அண்ட் வித் அன்னதானத்தோடு நல்லா இருக்குது. ஸோ ஓகேங்க, இப்போ அப்படியே நம்ம கேபுக்கு மூவ் ஆகி நெக்ஸ்ட் பிளேஸ் போவோம். கேப் வந்து டிபார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மங்காபுரம்க்கு டுவர்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். மங்காபுரம் போயிட்டு மிச்சத்தை பார்க்கலாம். ரூம் மெம்பர்ஸும் நல்லா லஞ்செல்லாம் சாப்பிட்டு சூப்பராக ஆக்டிவாக ஆகிட்டாங்க. இப்போ அப்படியே மங்காபுரம் போயிட்டு நெக்ஸ்ட்டு எல்லாம் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஆக்சுவலாக ஆந்தி வேலை வந்து திருப்பதி ஹில்லே வந்து செம்ம சூப்பராக இருக்குது. அது இதுதான் வந்து நம்ம தலையில் கிரீடம் மாதிரியும் நெத்தி மூக்கு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. செம்ம சூப்பராக இருக்குது பியூட்டியாக. இப்போ ஒரு 15 minutes கேப்பில் நம்ம வந்து மங்காபுரம் அலமேலு மங்காபுரம் டெம்பிள் ரீச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அலமேலு மங்காபுரம் வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2:30 ஆகுது. காரில் வந்ததால பேக் கேட்டில் வந்திருக்கோம், அதனால் இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. இதே நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா உங்களை மெயின் கேட் முன்னாடி நிப்பாட்டிடுவாங்க, அங்கே தான் நீங்கள் வர வேண்டியிருக்கும். அண்ட் இந்த கோயிலுக்கு தெப்பக்குளம் இருக்குது. இதுதான் வந்து கோயில் தெப்பக்குளம். ஸோ திருப்பதி மாதிரியே இதுவும் சூப்பராக பெருசாக செம்ம நீட்டாக வச்சுருக்காங்க. ஓகேங்க, இப்போ அப்படியே நம்ம என்ட்ரன்ஸ் போகலாம்.
நீங்கள் மெயின் கேட் வரைக்கும் வந்தால் இங்கேருந்து அந்த லாஸ்ட்டில் உங்களுக்கு இறக்கி விட்ருவாங்க. இல்லாட்டி பஸ்ஸில் வந்தால் நீங்கள் அந்த லாஸ்ட்டில் தான் வருவீங்க. அங்கேருந்து மொபைல் இங்கே எதுவும் அலோடு கிடையாது, மொபைல் பேக்கெலாம். ஸோ மொபைல் பேக்கெலாம் அங்கேயே வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு வரணும். ஸோ இப்போது நம்மளும் வந்து அங்கே போய் டெபாசிட் பண்ணிவிட்டு உள்ளே வரலாம். குளிக்கிறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ தண்ணியும் சூப்பராக இருக்குது. நீங்கள் இங்கே வந்து குளிக்கிறதுனா குளிக்கலாம். பட் இங்கே பெருசாக மோஸ்ட்லி யாரும் நம்ம ஊருக்காங்களாம் வந்து குளிக்க மாட்டாங்க. வந்துட்டு நேரம் இங்கே சாமி பார்த்துட்டு போயிடுவாங்க. பஸ்ஸில் வந்தீங்கன்னா அந்த கேட் வழியாக தான் உள்ளே வருவீங்க. ஸோ உள்ளே வந்து இங்கே முன்னாடியே மொபைலு அண்டு லாக்கர், மொபைலு, அப்புறம் ஸ்லிப்பர்ஸு, பேக் எல்லாத்தோட கவுண்டர்ஸும் இருக்குது. அண்ட் எல்லாமே இங்கே டெபாசிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நேராக வந்து நீங்கள் ஃப்ரீ தர்ஷனுக்கு அந்த முன்னாடி போகணும். இதுதான் கோயிலுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு டெபாசிட் பண்ணிட்டு சாமி பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் மிச்சத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே மங்காபுரத்தில் கொஞ்சம் க்ரௌடு. ஸோ நம்ம ஆனாலும் கொஞ்சம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 ஹவரில் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸ்டில் இங்கே க்ரௌடு நிறையாவே இருக்குது. இப்போ நம்ம வந்து திரும்ப நம்ம கேப்க்கு மூவ் ஆக போகிறோம். மூவ் ஆகிட்டு காளஹஸ்தி போக போகிறோம். ஸோ அது போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே ஆகிடும், 40 minutes கிட்ட ஆயிடும். ஸோ மிச்சம் நான் அங்கே போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே செம்ம க்ரௌடாக இருக்குது இன்றைக்கி. இத்தனைக்கு இன்றைக்கி வீக் டே தான், தேர்ஸ்டே. ஆனாலும் முன்னாடி செம்ம டூரிசம் அது இதுன்னு ஃபுல் க்ரௌடாக இருக்குது. அண்ட் மங்காபுரம் எலிஃபென்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இருக்குது. ஐயோ, ஸோ மங்காபுரம் எலிஃபென்ட் இங்கே வந்திருக்கு. நமக்கு அப்படி இங்கே ரொம்ப நேரம் டைம் இல்லை, ஆனால் அப்படியே நம்ம கிளம்புறோம். மங்காபுரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போது கேப் ஏரியாச்சு. இப்போது அகெயின் கேப் ஏறி இப்போ நம்ம காளஹஸ்தி போயிட்டுருக்கோம். அப்படி இப்போ நம்ம ஹைவே டச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மங்காபுரத்துலேருந்து காளஹஸ்தி பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 1 hour எடுத்துருங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா 30 to 35 kilometers ரேஞ்சில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1 hourக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆஃப்டர் 1 hour ட்ராவல் நம்ம பார்த்தீங்கன்னா காளஹஸ்தி டெம்பிள் கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஸோ டெம்பிளுக்கு நியர்பை வந்தாச்சு. இந்த டெம்பிள் கிட்ட ஒரு ரிவர் வேறு இருக்குது. பட் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, சின்ன வயசுலேருந்து வந்திருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:15 ஆச்சு. நம்ம வந்து இப்போ காளஹஸ்தி டெம்பிள் வந்திருக்கோம். இங்கே என்ன க்ரௌட் இருக்குது, எப்படி இருக்குது என்னன்னு தெரில. ஸோ பார்க்கலாம் போக போக எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் நமக்கு இன்றைக்கி காரில் லாங் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான், இதுதான் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேயோ இல்லை பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற கோவிந்தராஜ பெருமாள் டெம்பிளை ட்ராப் பண்ணிடுவாங்க. நம்ம அங்கேருந்து போய்க்கணும். நான் ஒரு 10 years முன்னாடி இங்கே வந்த லாஸ்ட்டாக. அப்போ அந்த மேலே இருக்கிறதெல்லாம் இல்லை, இப்போது புதுசாக இதெல்லாம் கட்டியிருக்காங்க. இங்கே கோயிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் கரெக்டாக ஜல விநாயகர்னு உள்ள டீப்பாக கொஞ்சம் ஸ்டெப் 10 steps இறங்கினா விநாயகர் இருக்கார். ஸோ அவரை பார்த்து நம்ம வந்தாச்சு. ஸோ அப்படியே உள்ள என்ட்ரன்ஸில் போய் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதான் டெம்பிளோட இன்னொரு சைடு என்ட்ரன்ஸ். இங்கே செல்ஃபோன் வேறு. ஃபைனலி காளஹஸ்தி டெம்பிளில் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. இந்த டெம்பிள் மொத்தத்தில் ஓவரால் நல்லா முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்மளை கேப் வந்து டைரெக்டாக கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப் பண்ணிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த பிளேஸ்க்கு மூவ் ஆகலாம். நம்மளை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டு அந்த கேப் போயிடும். நம்ம வந்து அங்கேருந்து பக்கத்தில் அந்த கீழ் திருப்பதின்ற கோவிந்தராஜ டெம்பிள் அங்கே போயிட்டு நெக்ஸ்ட் நமக்கு நைட் ட்ரெயின். அப்படியே மிச்சத்தை பார்க்கலாம் போக போக. ஸோ ஃபைனலி காளஹஸ்திலேருந்து நம்ம கிளம்பியாச்சு கேபில். ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கோவிந்தராஜா டெம்பிள் ஒன்று இருக்குது. பட் அது போகிறதுக்கும் இப்போது டைம் இருக்குமான்னு தெரியலை. ஏன்னா இப்போ வந்து டைம் வந்து 8 o'clock ஆயிடுச்சு. அதனால் பார்ப்போம் நெக்ஸ்ட் எங்கே போகலாம் எப்படி என்ன இதுன்ட்டு. ஃபைனலி ஆஃப்டர் ஒரு 1 hour ட்ராவலுக்கு அப்புறம் 8:55 ஆச்சு. நம்ம வந்து திருப்பதிக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்தனாலே திருப்பதி தான். இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு அப் டு இந்த அலிபிரி ஹில் பாத் வரைக்கும் எக்ஸ்பிரஸ் வேவாக போகும். அந்த டைம் ரொம்ப ஆகிட்டது தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற கோவிந்தராஜ டெம்பிள் ஸோ போக முடியாது. ஸோ 2 hours நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். அண்ட் அங்கே தான் நமக்கு வந்து ஃபைனல் ட்ராப்பு. ஃபைனலி நம்ம ஜங்ஷன் வந்து இறங்கியாச்சு. அண்டு நம்ம கேப் வந்து நம்ம ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிடுச்சு. அண்ட் ஃபுல் டே வந்து செம்ம நிறைய இடத்துக்கு சுற்றினதால செம்ம டயர்டு. அண்ட் நமக்கு வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சபரி எக்ஸ்பிரஸில் நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் போக போகிறோம். அதை வந்து அப்கமிங் இந்த ஜார்னி வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன்ட் எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. பை பாய்.